வீடியோ பார்த்துட்டு இருக்கும் எல்லாருக்கும் முதல்ல வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹாய் படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசாக தான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ஹாய் வந்து நம்ம கவினும் அதே மாதிரி நயன்தாராவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. நம்ம விஷ்ணு எடவன்ற டேரக்டர் வந்து இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை வந்து நயன்தாராவும் அதே மாதிரி விக்னேஷ் சிவனும் சேர்ந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட கதைன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட கவினும் அதே மாதிரி நயன்தாரா அவர்களும் வந்து ஃபஸ்ட் மீட்லேயே வந்து லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு ஏற்படுற அந்த பிரிவு, அப்புறம் வந்து அவங்க எப்படி சேர்ந்துடுறாங்க, அவங்க சேர்ந்ததுக்கப்புறம் எப்படியெல்லாம் வந்து அவங்க வீட்டுக்குள்ள வந்து பிரச்சனை நடக்குது அப்படின்ற மாதிரி இந்த படத்தோட கதையை வந்து நகருது. குறிப்பாக வந்து ஒருத்தவங்க விட்டு போனதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி வந்து சேர்றாங்க, அவங்களுக்குள்ள பாண்டிங் எப்படி இருக்குன்றத நம்ம கவினுக்கும் நயன்தாராவுக்கும் உள்ள பாண்டிங்கையும் அதே மாதிரி பிரபு சாருக்கும் உள்ள பாண்டிங்கையும் வந்து காமிக்கிறாங்க. இந்த படத்தில் பிரபு அவர்களும் அதே மாதிரி நம்ம பாக்கியராஜ் அவர்களும் வந்து நடிச்சிருக்காங்க. எப்பயுமே வந்து நம்ம பிரபு சார் வந்து அவரோட கெட்டப்பு அதே மாதிரி எல்லாமே கேரக்டர்லாம் வெயிட்டேஜாக இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவருக்கு வந்து ஒரு இன்னசென்ட்டான ஒரு ரோலாக கொடுத்துருக்காங்க. குறிப்பாக வந்து நம்ம கவினுக்கும் அவங்களுக்குமான காம்பினேஷன் வேறு லெவலில் இருந்தது. அதே மாதிரி பாக்யராஜ் அவர்களுக்கு எப்பயுமே வந்து ஒரு சைலண்ட்டான ஒரு இன்னசென்ட் ரோலாக இருக்கும். இந்த படத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல் ரோலாக இருந்தது. தியேட்டரை விட்டு வெளியே வரையால் நம்ம பாக்யராஜை கண்டிப்பாக மிஸ் பண்ணி தான் ஆகும். அந்த மாதிரி இந்த படத்தோட கதைக்களம் இருந்தது. எப்படி உத்தம புத்திரன் படத்தில் வந்து நம்ம பாக்யராஜோட இம்பாக்ட் கிரியேட் பண்ணாரோ, அந்த மாதிரி இந்த படத்துலையும் அந்த ஃபேமிலி ட்ராமாக்கான இம்பாக்ட் வேறு லெவலில் கிரியேட் ஆகிருக்கு. இந்த படம் வந்து ஒரு சமூகத்தை வந்து பேசுகிற மாதிரி இருந்திருந்தாலும் நிறைய ஃபன் எலமெண்ட்டோட அப்படியே ஸ்லோவாக கொண்டு போயிட்டாங்க. குறிப்பாக வந்து அந்த லாங்குவேஜ் எல்லாமே வேறு லெவலில் இருந்தது. நம்ம கோயம்புத்தூர் ஸ்லாங்கு எல்லாமே கொண்டு வந்திருந்தாங்க, வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க. ஸ்லாங்கு அதே மாதிரி அவங்களோட ரொமான்ஸ் அதே மாதிரி சிங்கிள் எல்லாமே பக்காவாக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி கவினுக்கும் நயன்தாராவுக்கான அந்த ரொமான்டிக் போர்ஷனாக இருக்கட்டும், அவங்க ரெண்டு பேருக்குமான அந்த கான்வர்சேஷன் எல்லாமே நல்லா இருந்தது. நம்ம நயன்தாராவை வந்து யாரடி நீ மோகினி, ராஜா ராணியில் எப்படி வந்து பார்த்துருந்தோமோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் நடக்கிற மாதிரியான ஒரு கேரக்டராக வந்து இருந்தது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த படம் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சமுத்திரம் அந்த பழைய படங்களில் எப்படி வந்து அந்த குடும்பங்களோட அந்த லவ்லாம் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு கதைக்களமாக இருந்திருந்தாலும் இந்த ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவங்க கொடுத்துருக்காங்க. நிறையா வயலட்டட் மூவியெல்லாம் வந்து ரிலீஸ் ஆகிட்டுருக்கு. அப்போ ஃபேமிலிக்கான ஒரு படமாக இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. கண்டிப்பாக ஒரு தடவை பார்க்குறதுக்கு ஒருத்தான மூவியாக இருக்குது. நீங்கள் வந்து இந்த படம் பார்த்துட்டீங்களா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த படத்துக்கு எவ்வளோ ஈகராக இருப்பீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.